ஸ்டேட் ஆஃபீஸ்கிட்டே போயிடலாம் சார். டாஸ் போகிறதுக்கு முன்னாடியே வாக் ஓவர் கொடுத்துட்டீங்க. எக்கனாமிக் சர்வேல அவர் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க, 22 முறை உச்சரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பேர். நாங்கள் என்னென்ன பட்டியல் சொல்ல காரிடார், இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொடுக்குறாங்க. ஏங்க பெங்களூருக்கு கொடுக்குறோம், ஹைதராபாத்துக்கு கொடுக்குறோம், இங்கே வைசாக் டு சென்னை கொடுக்குறோம், இவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்க இப்போ சொல்லியிருக்கும் பொழுது கூட இதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றதான் அவர் சொல்லக்கூடிய வாதமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் பேர் சொல்லலாம், என்ன அதுக்காக செய்ய முடியாதா, நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற இடத்த தான் அவர் சொல்கிறாரு. சிஎஸ்ஆர் போன்ற இனிஷியேட்டிவ், இண்டஸ்ட்ரி, பல விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் போகாததற்கு நித்தி ஆயோக்கு 50% டெவல்யூஷன் ஃபண்ட் அதெல்லாம் பேசிட்டோம். திருப்பி மக்கள் மன்றத்துக்கு போகாதீங்க, மேலே வாங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்கன்றதான் வாதம். இல்லை அண்ணன் சொன்னார் நாங்கள் வாக் ஓவர் கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஏங்க ஃபஸ்ட் அம்பையர், செகண்ட் அம்பையர், லெக் அம்பையர், மெயின் அம்பையர், லெக் அம்பையர், தேர்ட் அம்பையர், ஃபோர்த் அம்பையர் 4 பேரையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி தான் மேட்ச் நடக்கணும்னு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு வாக் ஓவர் பண்ணாமல் வேறு என்ன பண்ண முடியும்? பாவம் மமதா பானர்ஜி அவங்களுக்கு தெரியல இந்த ஃபிக்ஸிங் நடந்திருக்குன்னு. அது தெரியாமல் போய் அங்கே மேட்ச் ஆட போய் என்ன நடந்துச்சு, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லை பேட்டிங் ஆடும்போது பேட்டை பிடிங்கிட்டு இல்லை நான் சொல்கிறேன், மமதா பானர்ஜிக்கு என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு பேட்டிங் சான்ஸ்லாம் இருக்குது ஆனால் பேட் கையில் கொடுக்க மாட்டோம், நீங்கள் ஆடிக்கோங்க அப்படின்னா எப்படி ஆட முடியும்? இதுக்கு முன்னாடி போய் எத்தனை வாட்டி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாம் கேட்டுட்டாங்களா? இப்போ ஒன்றும் கிடையாது சார், அடுத்த பாராளுமன்றத்தில் 40 எம்பியும் போய் 50% வேணும்னு கேட்குறோம், கொடுத்துருவாரா மோடி? கொடுத்துருவாரா பிரைம் மினிஸ்டரு? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. ஒரு சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோகா இருந்தவர், அவர் ஒரு லீக்டு வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு எந்த அளவுக்கு சிஇஓ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர், அப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து டெவல்யூஷனை 42% ஆக்கும்போது இல்லை அது 32% மாற்ற சொல்லி பிரைம் மினிஸ்டர் ப்ரெஷர் பண்ணாருன்னு உங்கள் கூட இருந்த ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி அவரே வந்து ஓப்பனாக கன்ஃபெஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நித்தி ஆயோக் கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்? ஆனால் ஒன்று பேசும்போது அண்ணன் வந்து தமிழ்நாடு அரசை பாராட்டியிருக்காரு. இதே இன்னொரு டாபிக் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அரசு மோசம், இங்கே ஊழல், வளர்ச்சியே கிடையாதுன்னு. ஆனால் எக்கனாமிக் சர்வேவை நம்புகிற நீங்கள், எக்கனாமிக் சர்வே சொன்ன அந்த 16 லட்சம் பேர் தான் இங்கே ஏழை மக்களாக இருக்காங்க அப்படின்னா, இந்த 50-60 ஆண்டுகள் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய, திராவிட சித்தாந்தத்துடைய வெற்றின்னு நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிறீங்க. ஒன்றிய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லையான்ற கேள்வி அடுத்து இல்ல மத்திய அரசு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏன் யூபி மோசமா இருக்கு? மத்திய அரசு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏன் பீகார் மோசமா இருக்கு? மத்திய அரசு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏன் மத்திய பிரதேஷ் வந்து பலவீனமா இருக்கு? மத்திய அரசு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏன் ராஜஸ்தான் பலவீனமா இருக்கு? அப்ப அங்கெல்லாம் பலவீனமா இருக்கும்போது மத்திய அரசை பத்தி வராது. ஆனா நாங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டா இதே வேற விவாதத்துல இங்க ஊழல், அதனால வளர்ச்சியே இல்லைன்னுவாங்க. ஆனா எக்கனாமிக் சர்வே சொல்லிட்டாங்க தமிழ்நாடுக்கு வளர்ச்சி இருக்குன்னு. அதனால எக்கனாமிக் சர்வேல 22 தடவை, இது எப்படி தெரியுமா? ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பரசன், நீங்க நான்லாம் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து நல்லா உழைக்கிறவர், நீங்க உழைச்சு நீங்க தான் வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு 2 சப்பாத்தியை கொடுத்துட்டு நான் பலவீனமாக இருக்கேன்னு 3 சப்பாத்தி கொடுக்கறது ஏற்றுக்க முடியுமா? அதுதான் இங்கே டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் நடக்குது. ஒரு அரசாங்கம், ஒரு மாநிலம் உழைத்து தன்னுடைய கட்டமைப்பு, ஏன் ஒரு வளர்ச்சிக்கு இப்போ ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட கேள்வி ஆச்சுறேன். நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் கரெக்ட். உழைக்கக்கூடிய குழந்தைக்கு நம்ம 2 சப்பாத்தியும் மீதி 3 பேரும். அதே தான் நீங்கள் ஸ்டேட்டில் எடுத்து பார்த்தா சென்னை இருக்குது, எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது. நம்ம ஆனால் அதெல்லாம் அப்படி தான் கொடுக்குறோமா, அவங்க வரக்கூடிய அளவில் தான் பண்ணுறோமா, அந்த ப்ரையாரிட்டி நம்ம இங்கே வரும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் வாதத்துக்கே எடுத்துக்கோங்க. சென்னையிலேருந்து எவ்வளோ டாக்ஸ் வருது, மற்ற மாவட்டங்களுக்கு எவ்வளவு? கோயம்புத்தூர்ல இருந்து வருதுனால எத்தனை பண்றோம்ன்ற ஒரு கேள்வி. கோயம்புத்தூர் என்னங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னைக்கு அப்புறம் அடுத்து இருக்கிற சிட்டி வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான் அதுக்கு பட்ஜெட் போகுது இல்ல, அதுக்கு அங்கதானே டெக்ஸ்டைல்ஸுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸுடைய இஷ்யூஸை உடனுக்குடன் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதுதான் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங். இவங்க நித்தி ஆயோகை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நித்தி ஆயோக் அமைக்கும் போது அப்ஜெக்டிவ்ஸ் நிறைய சொன்னாங்க. அதுல கீ அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 2 விஷயம். ஒன்று, கிராமத்துல நிர்வாகத்தை தன்னாட்சியாக கொண்டு வர்றது. ஸோ என் கிராமத்துக்கு என்ன வேணுன்றதை அவங்க டிசைட் பண்ணணும். ஒன் ஷூ டசன்ட் ஃபிட் ஃபார் ஆல். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாடுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாலிசி நீ கொண்டு வராங்கல்ல, ஒரு நேஷன் ஒரு ரேஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இதெல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு பிரத்யேகமாக இருக்கணும். அவங்களுடைய குரலை கேட்கறதுக்காக தான் நித்தி ஆயோகே. இன்னைக்கு கூட வெப்சைட் போனால் அதுதான் இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக்ன்றது தன்னுடைய மாநிலங்கள் தன்னுடைய வளர்ச்சியை பற்றி தனக்கு என்ன தேவை அப்படின்றத விவாதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் போகும்போது அவருடைய மைக் ஆஃப் செய்யப்படுகிறது. அப்ப இந்த அரசியல என்ன சொல்றது? இவங்க காரிடாரை பத்திலாம் பேசினார் சார், ரொம்ப பாராட்டு. சிஎஸ்ஆரை பத்தி பேசினார். சிஎஸ்ஆர் அரசாங்கமா கொடுக்குது, அந்த கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஒரு கட்டாயம் அந்த ஃபண்டை கொடுத்தாகணும்னு. அது எப்படி ஒன்றிய அரசுடைய சாதனையாகும்?
இந்த மாநிலத்துக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் ஒரு பண்ணிருக்காங்க நிமிஷம் அவர்ட்ட பதில் வாங்கிட்டு வந்தேன் சுப்பிரமணியன். அவங்க வளர்ச்சி வந்தது வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுத்ததன் மூலமாக அவங்க இங்க முதலீடு பண்ணி அந்த முதலீட்டின் மூலமாக வந்த வருமானத்துக்கு அந்த முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு மாநில அரசு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அது எப்படி ஒன்றிய அரசு கிரெடிட் போகும்? அது எப்படி ஒன்றிய அரசு கிரெடிட் போகும்? எவ்வளவு கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நித்தி ஆயோக் மீது கோவமா இல்ல பட்ஜெட்ல ஒதுக்காது, தமிழகத்தின் பேரை உச்சரிக்காதால் புறக்கணிக்கிறோம்ன்றதா? ரெண்டுமே. இந்த ஒன்றிய அரசு திருந்தவில்லை. கடந்த 10 ஆண்டுகள்ல தாண்டு தோன்றித்தனமாக நான் முடிவு பண்றதுதான் நான் செய்வேன் அப்படின்னு மாநிலங்களுக்கு சொல்லக்கூடியது இருக்குல்ல. இல்ல 2 பட்ஜெட்ல என்ன பிரச்சனை? NDA's பட்ஜெட், நாட் டு டிஸ்டர்ப் அலைன்ஸ் பட்ஜெட், தன்னுடைய கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக கொடுக்கப்பட்ட பட்ஜெட். ஆந்திராவுக்கு கொடுத்தது ஓகே கொடுங்க, யாரும் குறை சொல்லல. பீகாருக்கு கொடுங்க வேணாம்னு யாரும் சொல்லல. ஆனா இங்க 1800 கோடி ரூபாய்க்கான எய்ம்ஸ் 6 வருஷமா கொடுக்காம நீங்க ஆந்திராக்கு 25,000 கோடி கொடுக்குறீங்களே சார், என்ன சார் நியாயம்? நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மோடி வரும்போது நான் எய்ம்ஸை கொடுத்தேன், ஹம்னே எய்ம்ஸ் பனாயான்லாம் சொல்றீங்களே, எங்க சார் பனாயா? காலியா கிடக்குது சார், பொட்டக்காடா இருக்கு சார். நீ கிரிக்கெட் மேட்ச் ஆடலாம் சார், ஒரு 4 IPL நடத்தலாம் சார். ஆனா அதுக்கு ஃபண்ட் கொடுக்க மாட்டீங்க. CMRL 2020ல ஓடி வந்து அமித்ஷா அடிக்கல் நாட்டினார்ல, 24 வருஷம் ஆயிடுச்சு. 2021ல எலெக்ஷன் நரேட்டிவா அதை செட் பண்ணுன்றதுக்காக அடிக்கல் நாட்டு தெரியுது. ஆனா 4 வருஷமா தொகையை கொடுக்க மாட்டேன். சின்ன இன்டர்வென்ஷன் அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சார் கடந்த 10 வருடங்கள் எடுத்துக்கோங்க, யூபிஏ ஆட்சி எடுத்துக்கோங்க, டபுள் த டைம் ஆஃப் யூபிஏ வாட் தே ஹேவ் given NDA கொடுத்திருக்கு. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை தெரியுமா சார்? இதுக்கு தான் நான் இந்த क्वेश्चन வருது ஒரு இடத்துலன்றதுனால சொல்றேன். 2014ல ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வந்து 16 லட்சம் கோடி. இன்னைக்கு போட்டிருக்க பட்ஜெட் 48 லட்சம் கோடி. நேச்சுரலி நீங்க ஒன்றியத்துடைய பட்ஜெட்டை டபுள் பண்ணும்போது, ட்ரிபிள் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்டா மாநிலங்களுக்கு போனோம். ஆனா அதுவே குறைவு. இப்போ எவ்வளோ இதை வந்து நாசூக்கா சொல்றாங்க பாருங்க. அப்போ விவாதிப்போமா? தமிழ்நாடு வந்து எவ்வளோ உங்களுக்கு டாக்ஸ் கொடுத்துச்சு 2013க்கு முன்னாடி, GST வருவதற்கு முன்னாடி எவ்வளோ நம்ம வரியா கொடுத்தோம்? அந்த வரியையும் சேர்த்து சொல்லணும்ல. நீங்க பட்ஜெட்டை வந்து எங்க கிட்ட வாங்குறத பத்தி கண்ணை மூடிக்கிறீங்க. காந்தியோடைய கண்ணை மூடுறது, வாயை மூடுறது, காதை பொத்திக்கிறது எங்க கிட்ட இருந்து வாங்கும்போது. ஆனா கொடுக்கும்போது நான் டபுளா கொடுத்தேன். என்கிட்ட இருந்து ட்ரிபிளா 4 மடங்கு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு எனக்கு 2 மடங்கு கொடுக்குறீங்க. 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தான் வருதுன்றத திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா டேட்டாவின் அடிப்படையில் டிஃபெண்ட் பண்ணாம நிர்மலா சீதாராமன் நம்ம யார் ஒரு போலியான ஒரு டேட்டாவை காட்டினது, GST டெவல்யூஷனை பத்தி பேசாம ஏமாத்துனத டேட்டா வச்சு தான் இதுவரையும் பேசி. 2 கேள்வி வச்சுட்டு நான் நகர்றேன். ஒண்ணு என்னன்னா, இது போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது நீங்க தரவுகளோட இருக்குங்க, நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சிஸ்டம்குள்ளே நீங்க வச்சிருக்கணும். நிதி ஆயோக்குள்ள கண்டிப்பா போயிருக்கணும். இங்க சிஸ்டம் இருக்கா? 10 வருஷமா சிஸ்டம் இருக்கா? அதுக்கு முன்னாடி இருந்துச்சான்ற கேள்வி அவங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததுனால தான் இல்லாத ஒரு CAG ஊழலை வெளியே கொண்டு வந்து அதை எலெக்ஷன் நரேட்டிவா வைக்க முடிஞ்சுது. அந்த சுதந்திரத்தை இந்த சிஸ்டம் கொடுத்து இருந்துச்சு. தப்போ சரியோ நீ வந்து உன்னுடைய பிரசன்ட் பண்ணலான்னு. ஆனா இன்னைக்கு இந்த சிஸ்டம் என்ன இருக்குன்னா, IIPSன்ற ஒன்றிய அரசு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் மோடி சொல்லக்கூடிய, பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய டேட்டாக்கு எதிரா ஒரு டேட்டா கொடுக்குறாரு. ஏங்க நீ எல்லா இடத்துலையும் ஸ்வச் பாரத்ன்னு, ஆனா இன்னும் ரூரல்ல 40% பேர் திறந்த வெளியில தான் மலம் கழிக்கிறான்னு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு போட்டு அவரை சஸ்பெண்ட் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு சிஸ்டம் எங்க போய் பரத் இன்னைக்கு லிவிங் எக்ஸாம்பிள் பரத். வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர், யூ ஆர் நாட் இன்சல்டிங் மம்தா பானர்ஜி, நீங்க இன்சல்டிங் தி என்டையர் ஸ்டேட். PIBயும் சரி, நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி ட்வீட்டும் பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. நாங்க பெல்லு தான் அடிச்சோம், நேரம் முடிஞ்சதுன்னு எந்த இடத்துலயும் மைக்ரோஃபோன் ஆஃப் செய்யப்படவில்லை. இல்ல ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டருக்கு 20 நிமிஷம் கிடைக்குது. அதே 20 நிமிஷம் மம்தா பானர்ஜி கொடுத்தாங்களா? அவங்க அதை விட பெரிய மாநிலத்துடைய முதலமைச்சர், அதை விட அதிகமான மக்கள் தொகை கொண்ட இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குரலை இவங்க கேட்க தயாரா இல்ல. மஹுவா மைத்ரா பேசினா ஓடி போறார் பிரைம் மினிஸ்டர், உட்காந்து கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்புறம் இந்த சிஸ்டம்குள்ள ஏங்க கடந்த 10 வருஷத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸை, அமைப்புகளை இவர்கள் கையகப்படுத்தி நாசம் பண்ணிட்டாங்க. சுதந்திரமாக செயல்பட விடுவது. அனுசரிச்சு போனோம். என்ன சார் சம்பந்தி உறவா பேச போறாங்க? அனுசரிச்சு போறதுக்கு மாநிலத்துக்கு தர வேண்டியதை கொடுங்கன்றதுக்கு நான் அனுசரிச்சு போறேன். என்னுடைய உரிமை மாநில உறவு அனுசரித்து அப்படின்ற வார்த்தைகள் கலைஞரும் பயன்படுத்திருக்காங்க. இல்ல அனுசரிச்சு போறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கணும். நாங்க வாங்கிட்டு வரும்போது திமுக பாஜக கூட்டணியில இருந்துச்சு. அப்ப அரசியலாக ஒரு கண்ணியத்தோடு நடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவர்கள். நான் திரும்ப சொல்றேன்,
எய்ம்ஸுக்கே இன்னும் பதில் கிடையாது. அவ்வளவுதான். That speaks for itself. இன்டர்வியூ பண்ண பாத்தீங்க சுருக்கமா. ஆபீஸ் இது ஒரு கேள்வி தான். திருப்பி நம்ம வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, சரி ரைட், கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை, சாஃப்டா சொல்லி பார்த்துட்டோம் இல்லன்றீங்க, புறக்கணிப்பும் செஞ்சுட்டீங்கன்னா இதுக்கு என்னதான் வழியா? போ தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு தான் பதில் சொல்லணும்ன்றது இல்ல, உங்களுக்கும் வாக்களிச்சிருக்காங்க, உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, ரொம்ப அழகா இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல சந்திரசூட் மிக அழகா இந்த கவர்னர்களுடைய அட்டூழியத்துக்கு நான் உள்ள போய் எக்ஸாமின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. கான்ஸ்டிடியூஷனை நிறுவன பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்றவர்கள் அன்னைக்கு சுதந்திர இந்தியா எப்படி இருக்கணும்னு கட்டமைத்தவர்கள் ரொம்ப தெளிவாக பவர்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கேரளாவில் ஃபாரின் செக்ரட்டரின்னு ஒன்று போட்டவுடனே பதறிட்டு ஒன்றிய அரசு ஓடி வருது. இந்த உரிமைலாம் மாநில அரசு கிடையாது அப்படின்னு கத்துறாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்காது. ஏங்க அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவங்க அப்போல் பண்ணலன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் பண்ணது ரைட்டாறாங்க. இல்ல நான் அப்ப இந்த கேள்வியை ஒன்றிய அரசு நோக்கி வைக்கிறேன். அவர் ஃபாரின் செக்ரட்டரி, நாங்களும் என்ஆர்ஐ மினிஸ்ட்ரி வச்சிருக்கோம், அதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு. அது வந்து யூனியனுடைய பவர்ஸை எக்ஸீட் பண்றது கிடையாது. அங்க அதிகமானவர்கள் கேரளால வாழ்ந்துட்டு இருக்கனால சேனலிங் மாநில அரசு மூலமா நடக்கும். அதுக்கே பதற நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லனா அப்ப ரொம்ப அழகாக கான்ஸ்டிடியூஷன் மாநில அரசுடைய பவர் என்ன, ஒன்றிய அரசுடைய பவர் என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கும் போது ஒவ்வொன்றாக மாநில அரசுடைய பவரை பிடுங்கிக்கிட்டே இருக்கீங்களே. மணி பில் போட்டுட்டு விவாதமே நடத்தாம ராஜ்யசபாக்கு பில்லை போடாம ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது ஒரே வழி என்னன்னா, பாஜகவுடைய இந்த சர்வதிகாரத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்து பாஜகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் அதனுடைய முதல் வெற்றி. அப்சல்யூட் மெஜாரிட்டிலேருந்து இறங்கி வந்து இன்னைக்கு நீங்க பிடிச்சோ பிடிக்காமலோ பீகாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நீங்க வந்து சேவை செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் முதல் வெற்றி. அடுத்தடுத்து வெற்றிகள் எப்படி வரப்போகுதுன்றத பாருங்க. நித்தி ஆயோக் இன்னைக்கு எதிர்க்கலைங்க, நித்தி ஆயோக் முறையை எதிர்க்கிறோம், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரதமரை எதிர்க்கிறோம், அங்க நடத்தக்கூடிய வழிமுறையை எதிர்க்கிறோம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி பேசுறதுக்கு வாய்ப்பு தரப்படல, அதை மறுக்கிறோம். உங்களை மாதிரி ஒட்டுமொத்தமா இல்ல, நாங்க டேட்டாவின் அடிப்படையில எதிர்க்கின்றோம். நீங்க அங்க நடத்தக்கூடிய கூட்டத்து இன்னைக்கு என்ன நித்தி ஆயோக எதிர்த்தா நடக்குது, அந்த புரிதல் இல்லாம விவாதம் நடத்திட்டு கூட்டத்துக்கு புறக்கணிக்கப்படுகின்றது. அங்க இருக்கக்கூடிய பாஜக பிரதமர் போராட்டத்தை நித்தி ஆயோக் வெளிநடப்பு செய்த மமதா எதிர்க்கட்சியில் நகர் ஏற்கக்கூடியதான்னு பார்த்தோம். இன்னைக்கு முதல் கூட்டம் அவங்க கூடியிருக்காங்க. அதுக்கு நடக்க போது இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குன்றத பொறுத்திருந்தா பார்க்கணும்.